நிகிதா வணக்கம். அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் நடுவானில் சிறிய ரக பயணிகள் விமானமும் ராணுவ ஹெலிகாப்டரும் ஒன்றோடு ஒன்று மோதி பயங்கர விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து நடந்த நேரம் என்பது அமெரிக்காவின் அதாவது உள்ளூர் நேரப்படி இரவு 9 மணி அளவில் அந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இருள் சூழ்ந்த வான்பரப்பில் சிறிய ரக பயணிகள் விமானமும் ராணுவ ஹெலிகாப்டரும் ஒன்றோடு ஒன்று மோதி வெடித்து சிதறிய காட்சிகள் பதபதைக்க வைக்கின்றது. அந்த சிறிய ரக விமானத்தில் விமானிகள், பணிப்பெண்கள், பயணிகள் என 60 பேர் அதில் இருந்திருக்கிறார்கள். அந்த 60 பேர் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சிறிய ரக விமானத்தை பொறுத்தவரையில் அது அமெரிக்காவின் கன்சாஸின் விசிட்டா பகுதியில் இருந்து ரொனால்ட் ரீகன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அந்த விமான நிலையம் நோக்கி அது சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த ரொனால்ட் ரீகன் விமான நிலையத்திற்கு தரையிறங்க முயற்சித்த போதுதான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. சரியாக இந்த ரீகன் விமான நிலையத்திற்கு அருகே ஒரு ஆறு உள்ளது. அந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றின் மேல் பரப்பில் இந்த விமானம் பயணித்துக் கொண்டிருந்த போது எதிரே வந்த ராணுவ ஹெலிகாப்டர் திடீரென்று மோதி இருக்கின்றது. இதன் காரணமாக மோதி வெடித்து சிதறி இந்த போடாமாக் ஆற்றில் தான் அந்த விமானத்தினுடைய பாகங்கள் விழுந்திருக்கின்றன. அந்த ஆற்றில் மீட்பு பணி என்பதும் தேடுதல் பணி என்பதும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சிறிய ரக விமானத்தை பொறுத்தவரையில் அமெரிக்க ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான BSA 5342 எண் கொண்ட சிறிய ரக விமானம் 60 பேர் அதில் பயணம் செய்திருக்கிறார்கள், விமானிகள் உட்பட. அந்த விமானமானது அதற்கு திட்டமிட்டபடி அதற்கு கொடுக்கப்பட்ட வழியின் அடிப்படையில் தான் அது சரியாக ரீகன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை நோக்கி அது தரையிறங்க முயற்சி செய்திருக்கிறது. அப்போது திடீரென்று வந்த ராணுவ ஹெலிகாப்டர், அந்த ராணுவ ஹெலிகாப்டரை பொறுத்தவரையில் பிளாக் ஹாக் H-60 என்று சொல்லக்கூடிய ராணுவ ஹெலிகாப்டரில் 3 ராணுவர்கள், 3க்கும் மேற்பட்ட ராணுவர்கள் அதில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த ராணுவ ஹெலிகாப்டரும் சிறிய ரக விமானமும் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாக இருக்கிறது. அந்த சிறிய ரக விமானத்தை பொறுத்தவரையில் ரீகன் ஏர்போர்ட்டில் 33வது ஓடுதளத்தை நோக்கிதான் அது தரையிறங்க முயற்சி செய்திருக்கிறது. அதற்கான அறிவுறுத்தல்களும் சரியாக அந்த விமானிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த விமானம் திடீரென்று ராணுவ ஹெலிகாப்டர் மோதி விபத்துக்குள்ளான நிகழ்வு என்பதும் அதை தொடர்ந்து அந்த விமானத்தினுடைய உடைந்த பாகங்கள் வெடித்து சிதறி அந்த ஆற்றில் விழுந்திருக்கிறது. அந்த ஆற்றில் மீட்பு பணிகள் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த சம்பவத்தை அடுத்து FAA என்று சொல்லக்கூடிய பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் NTSB என்று சொல்லக்கூடிய நேஷனல் டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி போர்ட் என்ற அமைப்புகள் இந்த விபத்து குறித்து தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். பொதுவாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் விமான சேவை என்பது அதிகமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்தாக இருக்கின்றது. அதிக விமான சேவைகள் அங்கு அமெரிக்காவில் பயன்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் தான் இந்த விமான விபத்து என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வர விசாரணை அடிப்படையில் பார்த்தோம் என்றால் சிறிய ரக விமானம், அதாவது சிறிய ரக விமானம் BSA 5342 என்று எண் கொண்ட இந்த சிறிய ரக பயணிகள் விமானத்தை பொறுத்தவரையில் திட்டமிட்டபடி அது வழக்கமாக செல்லக்கூடிய பாதையில் அதற்கு கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் அடிப்படையில் அது சரியான வழியில் தான் அந்த விமான நிலையத்தை நோக்கி தரையிறக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்போது மாறாக இந்த சிறிய ரக ஹெலிகாப்டர், ராணுவ ஹெலிகாப்டர் எப்படி அங்கு வந்து மோதியது, அதற்கு அந்த பாதை வகுத்து கொடுத்து தவறாக கொடுத்திருக்கிறார்களா, எந்த காரணத்துக்காக அந்த ஹெலிகாப்டர், ராணுவ ஹெலிகாப்டர் அந்த திசையாக சென்றது உள்ளிட்ட பல்வேறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது வரையில் அந்த ஆற்றில் இருந்து 4க்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து மீட்பு பணிகள் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ராணுவ ஹெலிகாப்டரில் பயணம் செய்த 4 ராணுவர்கள், அதே போன்று சிறிய ரக விமானத்தில் பயணம் செய்த 60 பயணிகள் உள்ளிட்ட அனைவரின் நிலைமை என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. தொடர்ந்து மீட்பு பணிகள், தேடுதல் வேட்டை என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த விமான விபத்து தொடர்பான வெளியான காட்சிகள் என்பது பதபதிக்க வைத்திருக்கிறது, பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார். அமெரிக்காவில் பயணிகள் விமானமும் ஹெலிகாப்டரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் மீட்பு படையினர் தீவிர தேடுதல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கியதை கேட்டோம்.